5ல சுக்கிரன், ஆசையில துளாராசி. ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, அதை வெளியில சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி தடங்களா இருந்துச்சு, இப்ப ஜெயிக்க நீங்க ரெடியா? எடுத்தவன பெருங்கொண்ட பண இன்கம், பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவலுக்கு போறது துளாராசி. சொந்த ராஜா, உங்க வீட்டுக்கு நீங்க தான் ராஜாவா ஆக போறீங்க. உங்களை இனிமே ஜெயிக்க ஒருத்தர் பிறந்து வரணும். மிகப்பெரிய வெற்றியில் குரு பகவான் பார்ப்பதால் துளாராசிக்கு எதிரி பகையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் செம்மையா வேலை செய்யும். 11ஆம் இடத்தை எல்லா கிரகமும் பார்க்குது. பட்டப்படிப்பு, மேல் படிப்பு, அரசியல், அரசாங்கத்துல எல்லாமே துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவார். கலைத்துறை, இசைத்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில பயங்கரமா சாதிக்க போறீங்க. அதே மாதிரி வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் 11வது மாசம் தான் இந்த மாசி மாசம். இந்த மாசம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன், குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு 5ஆம் இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே மகா சிவராத்திரி தான். வரக்கூடிய மாசி மாசம் 3ஆம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிரும். எல்லா சிவன் கோயிலையும் 4 கால பூஜை கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும். பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எப்படி மாசி மகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பாருங்க, இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம். எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு. இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது. இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிடங்களை கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் துளாராசி. எப்போதுமே பாருங்க, துளாராசிக்காரங்க பாருங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசிக்காரங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொந்த கால நிக்கணும், சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் துளாராசியில நிறைய இருக்கும். ஒரு ஒழுக்கமான குணமும் நல்ல நாகரிகமான குணமும் இந்த துளாராசிக்கிட்ட நம்ம நிறைய எடுத்து சொல்லலாம். இந்த ராசியில பிறந்துட்டா நல்ல திறமையான குணம், நல்ல டேலண்டான குணம், நல்ல அறிவான குணம், நல்ல ஒரு பயங்கரமான புத்திசாலி குணம் இந்த துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரங்க. அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. இந்த குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா இது இனி வரக்கூடிய காலம் கண்டிப்பா உங்களுக்கு வெல்லக்கூடிய நேரமா இருக்கு. ஏன்னா ஓப்பனா சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம், இல்லைன்னு சொல்லல. எப்படி எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மா எப்ப வேலை செய்யும்? உங்க ஜாதகத்துல தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். அதனாலதான் நான் எல்லா வீடியோ குரு சுக்கிரன் ஜோதிடவில் என்ன சொல்றேன், ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலன் கண்டிப்பா துல்லியமா உங்களுக்கு கிடைக்கும். இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. இந்த மாசி மாசத்துல உங்க நட்சத்திரத்துக்கு, அதாவது உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்குது. கிரகம் இப்ப எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா துளாராசியை பொறுத்தவரை நேரம் 5ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கொடுக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன்,
சுக்கிரன் ராகு எல்லாமே ஒண்ணு கூடுது. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் 9ஆம் இடத்துல பாக்கிய சார்ந்த குரு பகவான் சஞ்சார செய்றாரு. 11ஆம் இடத்துல லாபத்துல கேது. நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்துல யாரு இருக்குதுன்னா 5 கிரகம் இருக்கு. திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல. நல்லா பாருங்க, ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டுறது 5ஆம் பாவம் தான். அப்ப ஏதோ வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இப்ப மனசுக்குள்ள தோணணும், கண்டிப்பா தூண்டி விடும் அந்த கிரகம். நல்லா ஓப்பனா சொல்றேன். ஏதோ ஒரு விஷயத்த நீங்க அடையணுங்கிற ஒரு ஆசை மைண்டுக்குள்ள இருக்குது, மனசுக்குள்ள இருக்கு, அதான வெளியில வரல. ஆனா இந்த மாசம் வெளியில வந்துடும். அந்த காரியம் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா ஜெயிக்க போறீங்க. மிகப்பெரிய வெற்றி வருங்க துளாராசியை பொறுத்தவரை. ஏன்னா டைமிங் பக்காவா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி செவ்வாய் வந்து அஸ்தமனம் வந்தார். 2 + 7 பாதிச்சு பாருங்க. வருமானம், பொருளாதாரம், நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், குடும்ப வாழ்க்கை, பல்லு வலி, வயிறு தொந்தரவு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க பாருங்க. மருத்துவ செலவு ஏதோ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. வருமான பொருளாதார ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். யார் துளாராசிலையும் கேட்டீங்கன்னா நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. அடுத்து வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா அந்த சனி பவன் அங்க இருக்கிறாருன்னா கண்டிப்பா வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப நாள் வேலை பார்த்திருப்பேன். இப்ப பாருங்க எல்லாமே சோம்பேறியா ஒரு மந்தமா, என்னடா நம்ம வேலையை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட் உங்க மனசுக்குள்ள ஓடுதா? இதை கேட்டா எல்லாருமே துளாராசி சொல்றது ஆமாங்க இருக்குது. நான் வேலை மாறலாம் பாக்குறேன், ஏன்னா மாற முடியல, வேலை உத்தியில ரொம்ப சங்கடத்தை பாக்குறேன், எதிரியை பாக்குறேன், பகையை பாக்குறேன், கடனை பாக்குறேன், எடுக்கக்கூடிய முயற்சி நான் ரொம்ப எஃபெக்ட் போறேன், தொழிலுக்காண்டி வேலைக்காண்டி நிறைய எஃபெக்ட் போறேன். அந்த எந்த ஒரு எஃபெக்ட் போட்டாலும் எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லையே, எனக்கு நல்ல நேரம் எப்பதாங்க வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது யாருன்னா துளாராசிக்காரங்க. ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை நிறைய பகை, கடன், எதிரி, நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா துளாராசிக்காரங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க கேட்டு பாருங்களேன், எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, வேலை தடங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தாய்மாம உறவு இருக்கு பாத்தீங்களா, தாய்மாம உறவு, சகோதர சகோதரி உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இடம் சார்ந்த ஒரு பிரச்சனை, பூமி சார்ந்த ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கு மட்டும் இருக்கா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. துளாராசி இல்லைன்னா என்ன நிறைய பேர் கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. அரசாங்க வேலை, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, படிப்பு கல்வியிலையும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்குங்க. இப்ப எனக்கு பல வருஷமா 10 கம்பெனி நான் வெளிநாட்டுல அப்ளை பண்ணியிருக்கேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம்னு பிளான் பண்றேன், ஆனா எல்லாம் முடியல அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இந்த துளாராசியை பொறுத்தவரை. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையே, நான் சொன்ன விஷயம் இது எல்லாமே ஒரு 3 மாதமா காலமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதிக திருக்கணித முறை ஜாதகம் எழுத கொடுத்தது இந்த துளாராசிக்காரர் தான், ஜாதகம் பார்த்ததும் துளாராசிக்காரர் தான். ஏன் இப்ப நல்லது வருது தெரியுமா? எல்லா கிரகம் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குது. எல்லாமே கேதுக்குள்ள எல்லா கிரகம் கிடைக்கிறது. யாரு ஜாதகத்துல கேது யோகமா இருக்கோ, யார் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கோ, அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், இது சரியாந்திர நேரம், இது பயங்கரமான யோகமான நேரம். எல்லா கிரகத்தையுமே குரு பகவான் பார்க்கிறாரு. முதல் பலனே நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய ராசி அதிபதியே இந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீங்க பெருசா முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த காரியம் இப்ப நடக்க போகுது. இதுதான் துளாராசிக்கு ஃபர்ஸ்ட் பலனே. அது எந்த காரியம் எடுத்துங்க, ஏதோ நல்ல காரியம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப நாள் நீங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அந்த எஃபெக்ட் சரியா கிடைக்கல. ஆனா இப்ப அது நல்ல ஒரு யோகமாக கண்டிப்பா வரும். அது எந்த விஷயமான எடுத்துக்கோங்க. ஒண்ணு, இப்ப நிறைய பேர் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு சான்ஸ் கிடைக்கும், பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். வெளிநாட்டை வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் நான் சொல்றேன், சரியாந்திர ப்ரொமோஷன் இருக்கு லைஃப்ல. நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கெல்லாம் இப்படி நடக்குமான்னு எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா இப்ப நடக்கும் பாருங்க. வேலை உத்தியோகத்துல பயங்கரம், வெளிநாடு வெளியூர் இங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம் இருக்குது. குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. காதல் திருமணம், 2வது திருமணம், ஓப்பனா சொல்றேன், காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியத்துக்கான ட்ரீட்மெண்ட் இப்ப எடுங்க, அள்ளி கொடுப்பாரு குழந்தை. உடைய சொத்து சார்ந்த விஷயம், அப்பாவுடைய சொத்துல வில்லங்க இருக்கு, அம்மாவுடைய சொத்துல வில்லங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, இதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப நான் ஏன் மூவ் பண்ண சொல்றேன் தெரியுமா? 11ஆம் இடம் தான் எப்படிப்பட்ட கேஸையும் முறியடிக்கக்கூடிய நேரம் பாங்க. அந்த 11வது ஸ்தானத்தை சூரியபகவான் சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு. இப்ப சூரியனாவே இந்த ஒரு தலைமை அதிகாரி மூலம் நல்ல விஷயத்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப யாருக்காச்சும் கேஸ் பிரச்சனை பண்ணா அரசாங்கம் மூலமோ ஏதோ ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறீன்னு அர்த்தம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன், படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை, யாருக்காச்சும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறைய எக்ஸாம் பாஸ் பண்ணா இப்ப பாஸ் பண்ணிடுவீங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். இதுல எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். நான் மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல வரலங்க, நல்லது மட்டும்தான் இருக்குது. படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், இங்க வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ப்ரொமோஷன் காத்திருக்கு. அனைத்து விதமான பேங்க்லயும் லோன் கிடைக்கும். இது முதலே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன், கண்டிப்பா லோன் கிடைக்கும். வீடு கொடுத்தவர் யாரு? குரு. உங்க ராசி அதிபதிய பாக்குறாரு. யாரு? சுக்கிர பகவானை பாப்பாரு குரு பகவான் 9ஆம் பார்வையாக.
கடனுக்குள்ள அதிபதி யாரு? குரு தானே. அப்ப எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டானே கிடைக்கும்ல. எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும், அரசியல் அரசாங்கம் சாதிக்கக்கூடிய யோகம் வரும், அரசாங்க வேலை கிடைக்கும். இது எல்லாமே சாதகமா இருக்கு. சொகுசுக்காரு சொகுசு பங்கெல்லாம் வீடு வாங்கினா கண்டிப்பா வாங்க போறீங்க. அதான் சொல்லல, நீங்க கஷ்டப்படாம இந்த மாசத்தை அழகா ஸ்பேஸ் பண்ணி துளாராசியால ஜெயிக்க போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். 5ஆம் இடத்துல இருந்தா உழைப்பே போடாம காசு போன ஏதோ ஒரு வகையில வரணும்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் ஒண்ணு கூடுது. அதனாலதான் நான் இவ்வளவு நல்லது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்க ஜாதகத்துல அதுக்கான நேரம் இருக்கா? இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சம்பந்த வேலை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக கண்டிப்பா வேலை செய்யும். இங்க கெட்டது பெருசா வராது. துளாராசிக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு பெருங்கொண்ட தொகை உங்க கையை வர்றாப்புல உங்களுக்கு காட்டியிருக்கும் பாருங்க. எப்படி பெருசா வர்றாப்புல உங்களுக்கு காட்டியிருக்கும். ஆனா இப்ப அடிக்கும். உங்க ஜாதகத்துல அதுக்கான நேர தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து புக் பண்ணுங்க. நான் சொல்லல, உழைப்பு இல்லாத வருமானம் இப்ப கிடைக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்களாம் சூப்பரா டைம் இருக்கு, பாத்துங்க. எடுத்த காரியம் வெற்றி. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்ட், அறிவு பயங்கரமா இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. சித்திரை பிறந்தவங்க எல்லாமே யோகம் தான். கெட்டதை தூக்கி வீசிருங்க. சித்திரத்துல பிறந்தா கண்டிப்பா கெட்டதை தூக்கி போடுங்க. மிக நல்ல விஷயம், உங்களுக்கு நிறைய விஷயம் காத்திருக்கு. எடுத்த காரியம் வெற்றி. சித்திரத்துல பிறந்தவங்க படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சித்திரையில பிறந்தவங்க சொல்றேன். அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகத்துல மற்ற எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. சித்திரங்கிறது பயங்கரமான ஒரு ராஜயோகம். நல்ல ஒரு அமைப்பா இருக்கு, பாத்துக்குங்க. அரசியல், அரசாங்கம், யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, இரும்பு சம்பந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை, இதெல்லாம் நிறைய பேர் இந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் பார்ப்பீங்க. நிறைய பேர் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சித்திரத்துல பிறந்தவங்க. இப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. அரசியல், அரசாங்கம் ஜெயிக்க போறீங்க. யூனிஃபார்ம் வேலை அனைவருக்கும் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதியில பிறந்தவங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இருக்கும். எப்படி நம்ம பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி இந்த சுவாதியில பிறந்தவங்க மட்டும்தான் அதிகமா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, எந்த ஒரு தொழிலையுமே கலைகளை விரும்பி அதை உணர்வு பூர்வமாக எல்லா கலையும் கத்துக்கூடிய ஒரே நட்சத்திரம் சுவாதி தான். எதிரிய வெல்லக்கூடிய திறமை, பயங்கரமா யோசிச்சு ஒரு செயல்பாடு பண்ணக்கூடிய திறமை இந்த சுவாதி கிட்ட நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா எல்லா கிரகமும் உங்க ராசி அதிபதியான ராகுவோட சேர்ந்துருக்கு. தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு மாற்றம் வருது. நல்ல விஷயம் நடக்க போகுது. காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயம், வீடு, இடம், பூமி, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்க போகுது. நல்ல ஒரு மாற்றம் இந்த சுவாதியில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த சுவாதியில பிறந்தவங்க தான். இனிமே வாழ்க்கையில வெற்றியா வருது. அடுத்து சுவாதிக்கு அப்புறம் விசாரணை பிறந்தவங்க. எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும். யாரு? இந்த விசாகத்துல பிறந்தவங்க. இனிமேதான் லைஃபை வாழ போறீங்க. எப்படி? விசாகத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், டைமிங் பக்காவா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு வக்கரமா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாசமா உங்களுக்கு எல்லாமே தரங்களை கொடுக்குறாங்க. ஓப்பரா சொல்றேன். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், எல்லாத்தையும் தரங்களை பார்த்து நீங்க பார்க்க மாட்டீங்க. இனிமே படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், சுப செலவு, சுபகாரியம் பார்க்க போறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். தடங்கள்ங்கிற விஷயம் உங்களுக்கு இனிமே கிடையாது. தடங்களை தூக்கி போடுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். யாரு? விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகம் சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மாசி மாத பலன். மாசி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை எல்லாமே திடீர் ராஜயோகமாகவே அமைகிறது.